ஆட் ஸ்பீட் ஆர்ட் அஞ்ஞோங். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி என்னுடைய பார்க்க போனால் நம்ம ஓட்டி 7FF தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ராட் 7 பாய்ஸ் பார்ட் 3. ஸோ போன பாட்டை யாருமே பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு வந்து புரியும். ஸோ புதுசாக பார்க்குற நம்ம ஆர்மிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும், நீங்கள் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான். யாரும் ஓவராக திங்க் பண்ணி யோசிக்கலாம் கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்டோரியாக மட்டும்தான் கேட்கணும். ஓகே, ஸோ ஹெட்ஃபோன் மஸ்ட். ஓகேடா, ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன பாட்டு எதோடு முடிச்சிருந்தா அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன பாட்டு எதோடு முடிச்சிருப்போனா, ஸோ உங்களுக்கும் ஜின்னுக்கும் அப்படியே எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ எல்லாம் முடிஞ்சு நீங்களும் ஜின்னும் அப்படியே கீழே இறங்கி வந்திருப்பீங்க. அப்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டிருக்கோம். ஸோ ஜின்னு தான் போய் ஓப்பன் பண்ணுவார். பார்த்தா நம்ம 6 பாய்ஸ் தான். அவங்கள அப்படியே பார்த்துட்டு ஜின்னெல்லாம் கலாய்ச்சிருப்பாங்க. ஜின்னெல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட 7 பேருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பார் ஜின்னும். நீங்களும் வந்து ஜின்னுக்கு எல்லாருக்கும் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பீங்க. அப்போது அந்த ஜூஸ் கிளாஸ் எடுக்கலான்னு அப்படியே கீழே குனிஞ்சிருப்பார். அப்போ தெரியாமல் அவர் பாக்கெட்லேருந்து அப்படியே அந்த கன்னை கீழே உங்களுக்கு செம ஷாக்காக இருக்கும். எப்படியோ ஆரம் வந்து JK போலீஸாக இருக்கார், அதுவும் எஸ்ஏவாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருப்பார். சமாளிச்சிருப்பார் உங்களை. ஸோ அதுலேருந்து தான் முடிஞ்சோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பக்கத்தில் போய் அப்படி நின்றுக்கிறீங்க. இப்போது ஷிகா தான், ஒயன் எதுக்கு நிற்கிறீங்க? என் பக்கத்தில் தான் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, என் பக்கத்துலனா வந்து உட்காந்துக்கோங்க. இல்லை கொழுந்தனாரே, நான் இங்கேயே நிற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஒயன், நீங்களும் இவ்வளோ நாள் தான் நிற்பீங்க, வந்து உட்காருங்க. இல்லை கொழுந்தனாரே, நீங்கள் எல்லோரும் பேசிட்டுங்க, எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறமா உங்க கூட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே சுகாவை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நீங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து போகிறீங்க. நீங்கள் வந்து போனதுமே இங்கே சுகா ஜூஸ் கிளாஸை கையில் வச்சுருப்பாரு. அது தூக்கி போட்டு அப்படியே டப்புன்னு வந்து உடைக்கிறாரு. நீங்கள் அதுக்காட்டியும் போயிட்டீங்க, உங்கள் காதலெல்லாம் விழுவலை. நீங்கள் பாய்ஸ்க்கெல்லாம் அப்படியே இல்லை எல்லோரும் வந்து சுகாவை தான் பார்க்குறாங்க. அவன் அவ்வளோ கோவத்தில் இருக்கான். இப்போ ஜின்னு தான் சுகாவோட ஸ்டோரில் அப்படியே கையை வைக்கிறாரு. இப்போ ஜின்னோட ஹேண்டை அப்படியே சுகா வந்து கையை வச்சு தட்டி விட்டு வர்றாரு. டேய் சுகா, தெரியுதுடா உன் கோவம் நியாயமானது தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து பொறுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் அவள் எப்படி என்னைய போய் குழந்தைனான்னு சொல்ல முடியும்? அவள் எப்படி நீ சொல்லலாம்? எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? சரி சுகா விடு, என்ன பண்ணுறது, நான் தானே அவளை ஃபஸ்ட்டுக்கு மேரேஜ் பண்ணேன். பார்த்ததுக்கு வாங்கிட்டு இவங்க 6 பேர் என்னோட தம்பின்னு சொன்னேன். அதான் அண்ணின்னு முறையில் அவள் வந்து உன்னைய கொழுந்தனான்னு சொல்லியிருக்கா. என்னடா பண்ணுறது, ஒயின் நம்மளுக்கு வேணும்னா அவள் என்ன சொன்னாலும் நீங்கள் 6 பேருமே ஏன் இன்னும் உட்பட எல்லாரும் பொறுத்து தான் போகணும், எனக்கு வேறு வழியே இல்லை. 7 பேருக்கும் புரிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல 7 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறாங்க. இப்போது ஓகேடா, நீங்கள் 6 பேரும் வந்து பேசிகிட்டு இருங்க, ஒயின் வந்து கிச்சனுக்கு போயிருக்கா, நான் போய் என்ன ஏதுன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து எழுந்திரிக்கிறாரு. இப்போ JK வந்து ஜின்னோட கையை வந்து பிடிச்சிடுறாரு. இப்போ ஜின், என்னடா JK, எதுக்கு இப்போ என் கையை பிடிச்ச? ஐயாங், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லவே மறந்துட்டேன். என்ன ஐயாங்? இது இங்கே பேச வேணாம்னு நினைக்கிறேன், வாங்க நம்ம அங்கே போய் எங்கேயாச்சும் பேசலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை அழைச்சிட்டு நம்ம 6 பாய்ஸும் அப்படியே அழைச்சிட்டு தனியாக பேச வந்து போகிறாங்க. இப்போ JK தான், ஐயாங் என்னடா சொல்லுங்கடா, என்ன அப்படியே நிற்கிறீங்க? இல்லை ஐயாங், ஒயனோட அப்பா. ஓகேடா, ஒயனோட அப்பா நம்மளோட மாமனார், என்ன அவருக்கு என்ன? இல்லை ஐயாங், அவருக்கு நம்மளை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து JKவோட ஷர்ட்டை அப்படி டைட்டாக வந்து பிடிச்சிட்டு அப்படியே செவத்தில் வந்து லாக் பண்ணுறாரு ரொம்ப கோவமா. என்னடா விளாட்றியா? எப்படா தெரியும் அந்த மனுஷனுக்கு? எப்படி தெரியும்? 6 பேர் இன்னும் மயிர் சொல்லிட போகிறேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? டே ஜின், JK விடு, அவனை எதுக்கு நீ இப்படி டைட்டாக வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்க? அவன் சட்டிலேருந்து கையெடு. ஆரம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களை நம்பி ஒரு வேலையை விட்டா உருப்படியே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்கள? டே ஜின், நாங்கள் என்னடா பண்ணுறது? அவர் வந்து நான் பேசுகிறதெல்லாம் ஒட்டிக்கிட்டார் தெரியுமா? என்ன ஒட்டிக்கிட்டாரா? என்னடா சொல்கிறாராம்?
ஆமாம் ஜின், அவருக்கு நம்ம பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. எப்படி? அன்னைக்கு ஆஃபீஸில் இருக்கும்போது நீ கூட கால் பண்ணலையா? நாங்கள் கூட ஸ்பீக்கரில் போட்டு பேசணும். அப்போது கேபினுக்கு வெளியில் நின்றுட்டு அந்த ஆள் எல்லாத்தையும் கேட்டுட்டாரா நம்மளை பற்றி. முக்கியமாக நீ ஒயனை பற்றி பேசினது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கேட்டுட்டாரா. ஐயோ கட்டவில்லை. இப்போ அவர் எங்கே? சும்மா விடுவோமா? அவர் கேட்டுட்டு எங்களை காய்ச்சி மூச்சுன்னு காத்தினாரு. அதான் நம்மளோட பழைய கெஸ்ட் ஹவுஸில் அவரை அடைச்சி வச்சுருக்கோம். அப்பா ஏதாச்சும் உருப்படியாக பண்ணீங்களே. அவர்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கிட்டிங்களே, ஃபோன் எல்லாமே. எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு. டே ஜிமின், ஏதாச்சும் மேலே கை வீக்கி வச்சிங்களா என்ன? மேலே எல்லாம் கையெல்லாம் வைக்கல இல்லை, அடிக்கல இல்லை யாருமே. சேச்சா ஐயாங், அடிக்கலாம் இல்லை. என்ன ஓவராக பேசினார், அதான் கொஞ்சம் லைட்டாக கையை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம மாமனார் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக டீல் பண்ணுங்கடா. ஏன்டா மேலெலாம் கையை வச்சுக்கிட்டு, அதுவும் வயசானவர். அது அடிச்சு போய் பொட்டுன்னு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஒயனுக்கு யார் பதில் சொல்கிறது சொல்லு? அதுவும் கரெக்டு தான் யாங். இருந்தாலும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சரி விடுங்க யாங், இனிமேல் அந்த தப்பெல்லாம் நடக்காது. நாங்கள் யாருமே மாமன் மேலே கை வைக்க மாட்டோம். சரிடா, நம்ம ஈவினிங் போய் நம்ம மாமா ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு ஆறும். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இப்போ டே ஜிமின், இங்கே ஜேகேவை பார்த்தியா? இல்லையே சுகா யாங், இங்கே தானே நின்னா, எங்கே போனா? டே அதான்டா எனக்கும் தெரில. நம்ம எல்லோரும் இருக்கோம், இங்கே ஜேகே மட்டும் எங்கே போய் தொலைஞ்சான் தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய்ஸ் ஜேகே தேடுறாங்க எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் நல்லா சூப்பராக சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் பாட்டு பாடிக்கிட்டே சமைச்சிட்டே இருக்கீங்க. அப்போது உங்கள் பேக்கில் யாரோ அக் பண்ணுறாங்க. நீங்களும் என்னங்க பண்ணுறீங்க? வீட்டில் வேற நிறைய பேர் இருக்காங்க, உன்னோட பிரதர்ஸ்லாம் இருக்காங்க. இப்படி என்னைய அக் பண்ணுறீங்க. இதெல்லாம் நைட்டு நம்ம ரூமில் வச்சுக்கலாம் ப்ளீஸ். இப்போ போங்க. என்னங்கிறீங்க? போங்க, நான் சமைச்சிக்கிட்டு தானே இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க. ஐயோ என்ன தான் பண்ணுறேன்னு தெரில உங்களை. அப்படியே சொல்லிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அது ஆக்சுவலி ஜேகே, ஆனால் நீங்கள் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அப்படியே ரொம்ப டைட்டாக ஜேகே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் கழுத்துக்கிட்டே அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே பைட் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே நெஞ்சிக்கிட்டே அவர்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே காய்கறிலாம் அப்படியே கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது ஜேகேக்கு கழுத்தாம்பட்டியில் ஒரு போடு, ஜின்னதான் கழுத்தில் ஒரு அடியை போட்டு, டேய் என்னடா பண்ணுற, இந்த பக்கம் வாடா. என் கொஞ்ச நேரம், டேய் இவ்வளோ தைரியம்டா, இந்த பக்கம் வாடா. ஐயா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, நான் தான் கட்டி பிடிச்சேன்னு அவளுக்கு தெரியாது, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிய வயசுலேயே சும்மா சைக்கிளையே ஜின்னும் ஜேகேவும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மிச்சம் 5 பேரும் அப்படியே வந்துட்டாங்க கிச்சனுக்கு. ஆனால் எந்த சத்தமே போடவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜேகே இப்படி அவங்கள அக் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்துட்டு மற்ற பாய்ஸ்க்கெலாம் அப்படியே செம ஷாக்கு, என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜின்னும் அப்படியே சொல்லி பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே அவங்க அக் பண்ணுறது அப்படியே விலகிட்டு ஜின்னுக்கிட்ட வர, ஜின் இப்போ உங்களை அக் பண்ணிடுறாரு. நீங்கள் இப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க யார் அக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜின்னு தான் அக் பண்ணியிருக்காரு. நீங்கள் கேரட் தான் நறுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கேரட் எடுத்து ஜின்னோட வாயில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் மற்ற பாய்ஸ்லாம் இருக்கிறத பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஜின்னுக்கு மூச்சே வருது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூகமே வெடிச்சிருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு நேராக திரும்பி ஜின் அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறாரு. ஜேகேக்கு சரி காண்டாகுது. இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே நிற்கிறாரு. இப்போது ஜெயோக் தான் யார்? ஐயோ என்னங்க விடுங்க, அவங்க தம்பி. என்னடா ஏன் எல்லோரும் ஒன்றா வந்திருக்கீங்க?
இல்லை இல்லை சும்மா தான். நீ வந்தியா, அதான் உன்னை தேடிட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். ஓ அப்படியா, சரி நீங்கள் போய் உட்காருங்க, நான் வரேன். சரியா? சரி அங்க கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா? வரேன்டா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வந்து சொல்ல ஜேயோப்பும் அப்படியே வந்து மற்ற பாய்ஸ்லாம் வந்து போயிடுறாங்க கிச்சனை விட்டு. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லோரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 7 பாய்ஸும் டேய் எப்போ ஜேகே வேணு அக் பண்ண, அவள் உன்னை பார்க்கவே இல்லையா? டேய் இல்லைடா, அவள் ஜின்னு நினச்சிக்கிட்டேனே, அதான் திரும்பி கூட நீ பார்க்கல யார் என்னன்னு. அதான் எனக்கும் நல்ல சான்ஸா, அதான் நல்லா டைட்டாக அக் பண்ணி அவரோட நெக்லேயே அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ணிட்டேன். ஏய் இது வரைக்கும் பண்ணியிருக்கியா? டேய் ஆமாண்டா சுகா. எனக்கு ஏதோ ஒரு லக்கு கிடச்சிச்சு, அதனால் இப்படி பண்ணேன். உனக்கு அது கூட இல்லை மூடு. டேய் நான் உனக்கு அண்ணன், அதை மனசில் வச்சுட்டு பேசு. என்னை வெறுப்ப தெரியல, எனக்கு ஒரு காலம் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஜேகேவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது டயாங் டேய் டேய் என்னடா விடுங்கடா 2 பேரும். ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க 2 பேரும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? டேய் சுகா, நீ அவனோட பெரிய பையன் தானடா, ஏன்டா அவனுக்கு ஈக்குவலாக நீயும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ என்ன, எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டேய் நீயே சொல்லு, ஒயினை ஜேகே அக் பண்ணான், உனக்கு காண்டா இருக்கா இல்லையா? அவன் மட்டும் அக் பண்ணனே, நம்ம அக் பண்ண முடியலன்னு காண்டா இருக்குல்ல உனக்கு? அதே மாதிரி தான் எனக்கும். ஓ அது சரிதான் சுகா. டேய் ஜெயோ, நீயும் காதில் வாங்கிட்டு வந்துருக்க போல இருக்கு. ஆமாம் ஆமாம், இருக்காதா பெண்ணு, எங்களுக்கும் லைட்டாக ஸ்டொமக் பர்ன் ஆகுது தான், என்ன பண்ணுறது. அவன் சைக்கிள் கேப்பில் கடை வெட்டிட்டான் ஜேகே. நம்மளுக்கும் ஏதாச்சும் கேப் கிடைக்கும்டா, அப்போ போய் நம்மளும் ஏதாச்சும் பண்ணலாம். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? என்ன பண்ணுறது, விடு விடு, ஃப்ரீ ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்போ சுகா வந்து அப்படியே அவங்களுக்குள்ள வந்து மனசு அப்படியே தேத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் தான், என்னாச்சு எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஃபீலிங்கா? இருக்க தானே செய்யும். ஏண்டா உனக்கு இல்லை, உனக்கு ஃபீலிங் இல்லை, ஒரு மாதிரியா சொல்கிறிய, ஒரு மார்க்கமா? என்ன ஜிமின்? டே டயாங், ஏன்னா என் பிளானே வேற. பிளானா? என்ன பிளானு? எவ்வளோ நாள் தான் நம்ம சும்மாவே இருக்குது. நம்ம வயநாடிய ஏதாச்சும் பிளான் போட வேணாம்? அதான் போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்குமே, இனிமேல் பிளான் போட்டு என்ன? சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் போகணுன்னு தோணலையா? அவ்வளோதான், இதோட முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? இதுக்கப்புறம் போகலையா லாஸ்ட் எண்டு வர, ஃபைனல் வரையும் போனால் தானே ஜெயிக்க முடியும். என்னடா சொல்ல வர? ஸோ ஆரம்பயாங், இன்னுமா உங்களுக்கு புரியல? புள்ளி வச்சாதான் யாங் கோலமே போட முடியும். புள்ளி வைக்கணும், நம்ம தான் வைக்கணும். அந்த கோலமும் அழகாக நம்ம தான் போடணும். இப்போயாச்சும் உங்களுக்கு புரியுதா யாங்? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்போ யாருக்குமே எதுவுமே புரியல போல இருக்குது. எல்லாரும் ஒருத்தவங்க மூஞ்சி ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது டே ஜிமின் ஜிமின், எனக்கு புரிஞ்சிட்ரா. ஓ ஜெயோ, அட்லீஸ்ட் உனக்காச்சும் புரிஞ்சிச்சு. தேங்க் காட். கடைசி வரைக்குமே யாருக்குமே புரியாதுன்னு நினச்சேன், அட்லீஸ்ட் உனக்காச்சும் புரிஞ்சிச்சேடா. சரி ஏன்னா ஆரம்பியாங், இப்பயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா, இல்லை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்ல ஆரம்பம். புரிஞ்சிச்சு. என்ன சொல்ல வர? இதெல்லாம் நடக்கும்னு சொல்ல வரியா? நடக்கும் யாங், ஏன் நடக்காது சொல்லுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளான் நான் இப்போ வச்சுருக்கேன். ஓகேவா? வாங்க என்கிட்ட வாங்க, நான் அந்த பிளான்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எல்லாத்தையும் அந்த பிளானை வந்து சொல்கிறாங்க, ஜின்னை தவிர. இப்போது டேங் தான், டேய் என்னடா விளாட்றியா? இந்த பிளான் எப்படிடா ஒர்க் அவுட் ஆகும் சொல்லு. டேய் டயாங், என்னைக்கு நம்ம பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு எதுவும் நடக்காமல் இருந்திருக்கு சொல்லு? கண்டிப்பாக எதுவும் நடக்கும்டா. நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே சக்ஸஸாக முடியும். நீ வந்து நெகட்டிவாகவே எதுவுமே வந்து நினைக்காத, எல்லாமே பாசிட்டிவாகவே நினை. அதை விட்டுட்டு அவசரம் மாதிரி ஏன் தயாங்க இப்படிலாம் இருக்க? டேய் ஏதோ கேட்டேன், சரி கோவப்படாத, ஓகேவா? ஓகேடா ஆர்மி. ஸோ இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ லவ் யூ ஆல், பாய்.